கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் பூட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட் அகர முதல தொட்டு இந்தியாவில் எந்த கட்சியும் இப்படி வேலை செய்யாது. இப்படி நாம் உழைக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் நம்பர் 1 இருக்கு. கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் பூட்ட கொட்டிய புட்டிச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு தலைவர் கலைஞர் பிளட். தொடர்ந்து வெல்ல உழைப்போம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம், வெல்வோம் ஒன்றாக. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு எங்க வாழ்க்கை கேட்கிற எங்கிற கேள்வி கண்ணை இல்ல தலைமுறை இல்ல புதிச்ச தலைவண்டா சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சு சிரிச்ச தலைவண்டா மக்களத்தான் பிரிக்க நினைக்கும் சாதி மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா ஊருக்குள்ள நீதிய தன்னை விதைச்சைய கொண்டா புவியில வெடிச்ச தந்த சூரியனே மிரட்டி கடந்த நெஞ்சுக்குள்ள தைரியம் தந்த திராவிடனே மீண்டுமா தலைவனே வென்றுவா ஸ்டாலினே மீண்டுமா தலைவனே வென்றுவா ஸ்டாலினே ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். ஓரவஞ்சனைக்கும் வஞ்சகத்துக்கும் ஒருமுகம் இருந்தால் அதுதான் ஒன்றிய பாஜக அரசு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்களா? நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். முறையா பதில் சொல்ல இதுவரையில் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரவில்லை. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அது இதுதான், இது இதுதான், இது அதுதான், அது இதுதான்னு ஒதுக்கப்படுகிற நிதிகளை சொல்லிய ஏமாத்திட்டு இருக்காங்க. பாஜக தலைமையில் இருந்தும் இதுக்கு பதில் வரல. பாஜகவின் கிளை செயலாளராக இருக்கிறார் பழனிசாமி. பாஜக கிளை கழகம் ஆயிடுச்சு. இப்போ பாஜகவின் கிளை கழக செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கிட்ட இருந்தாலும் பதில் வந்துச்சா? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேசுறதுக்கு துணிவில்லாம முதுகெலும்பு இல்லாம கொத்தடிமை சேவகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி எனக்கு சால் விட்டு இருக்கிறாரு. எந்த பழனிசாமி? இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுன்னு என்பதற்கு அடையாளமா சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதற்கு சொந்தக்காரரான பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்றவுடைய காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம உரிமையில கேட்டீங்களா? இல்ல மறுக்க முடியுமா? சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையாவது இருக்கா? உங்க கட்சியினுடைய உண்மையான பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கொடநாடு பங்களாவில் நடந்த கொலை, அதை தொடர்ந்து நடந்த மர்ம மரணங்கள், இதையெல்லாம் மறக்கடிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொல்லாத ஆட்சி தான் பழனிசாமியுடைய ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா இருக்க. ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம்னு அமைதியா ஊர்வலம் போன அப்பாவி பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்த சொல்லிட்டு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நாடகம் போட்டது மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்க. சாத்தான்குளம் காவல் நிலையத்துல அப்பாவும் மகனும் அடிச்சு கொல்லப்பட்டப்போ அவங்க உடல்நலம் இல்லாம இறந்ததாக கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம சொன்னீங்களே. உங்களுடைய அந்த கல் மனசை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சீங்களா? ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுகவோட பாரம்பரியத்தை காப்பாற்ற உறவினர்களுக்கு டெண்டர்களை அள்ளி கொடுத்துட்டு வழக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு? தமிழ்நாடு முழுக்க சொந்தக்காரர்கள் இருக்காங்கன்னு சப்பை கட்டுனீங்களே. மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க மேல ஊழல் வழக்கு இருக்கேன்னு கேட்டப்போ யார் மேலதான் ஊழல் வழக்கு இல்லைன்னு அசரடிக்கிற பதில சொன்ன உங்க டேலண்ட் என்னன்னு சொல்றது?
உழவர்களுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை மனசாட்சி இல்லாம ஆதரிச்சு போராடின விவசாயிகள் மேலேயே அவதூறு பரப்புனீங்களா? பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் செஞ்ச பழனிசாமின்னு சொல்லி உங்களை புறக்கணிச்ச விவசாயிகள் அதை மறந்திருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜக சட்டங்களை ஆதரிச்சதோடு அந்த மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குனீங்களா? அந்த காயம் ஆறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? குட்கா வழக்கில் அதிமுக அமைச்சர்கள் சிக்கினதுக்கு உங்கள் பதில் என்ன? வருமான வரித்துறையில சொந்தக்காரங்க சிக்கிறதுனால பாஜகவோட கூட்டணி வச்சீங்களா? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம தவிர்த்தாலும் மக்களுக்கு பதில் தெரியும், உங்க லட்சணமும் புரியும். இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய 40 தொகுதிகளையும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வைக்க தயாராக இருக்கீங்களா? வடக்கு மண்டலத்தில் எல்லா தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்ற செய்தி தான் ரிசல்ட் அன்னைக்கு டிவியில் நாம பார்க்கணும். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 100க்கு 100 வெற்றியை நாம பெற்றோம். அப்ப இருந்ததை விட அதிகமான திட்டங்களை இப்போ நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். எல்லா தரப்பு கோரிக்கைகளையும் தீர்த்து வச்சிருக்கிறோம். அதனால பெரிய வெற்றியை வர்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மூலமா நான் எதிர்பார்க்கிறேன். 2019 இருந்து நாம எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, சதிகளை முறியடிச்ச சரித்திர வெற்றி. ஒவ்வொன்றும் எதிரிகளை கலங்கடிக்கக்கூடிய வெற்றி. இந்தியா முழுக்க எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நிரந்தர ட்ரெண்ட் பிளாக் அண்ட் ரெட் தான், கருப்பு சிவப்பு தான். 2026 சட்டமன்ற தேர்தலையும் நாம தான். 7வது முறையும் திமுக ஆட்சி தான். திராவிட மாடல் 2.0 ஸ்டார்ட். இதை நான் ஆணவத்தில் சொல்லல, ரொம்ப அடக்கத்தோட மிகுந்த பணிவோட நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் மேல நான் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். எல்லாத்துக்கும் மேல உடன்பிறப்புகளான உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில நான் சொல்றேன். உங்களை போன்ற நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கும்போது வெற்றியை தவிர வேற எதை பத்தி நாம் யோசிக்க தேவையில்லை. உங்களை வழிநடத்தி உங்களுக்கான டாஸ்கை ஒப்படைச்சாலே போதும். மீண்டும் உதயசூரியன் ஆட்சி உறுதி உறுதி உறுதி. இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் திமுக கோட்டைன்னு நாம் இந்த முறை நிரூபிச்சு காட்டணும். 2026 திமுகவின் வெற்றி என்பது இனி பல ஆண்டுகளுக்கு அரசியல் ஆய்வாளர்கள் வியந்து பேசக்கூடிய வரலாற்று வெற்றியா இருக்கணும். தமிழ்நாடு முழுக்க 100 வாக்காளர்களுக்கு ஒரு உறுப்பினர் வீதம், ஒவ்வொரு பூத்திலும் சராசரியாக 10 வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களை நாம் நியமிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பூத் இருக்கு? 75,000 பூத் இருக்கு. இப்படி ஒவ்வொரு பூத்துலையும் நாம் செட் பண்ணி இருக்கக்கூடிய மினிமம் டார்கெட் 350 வாக்குகள். இந்த டார்கெட்டை நாம் அச்சீவ் பண்ணால 2,60,00,000 வாக்குகளுக்கு மேல் நாம் வாங்கிடுவோம். இந்த தேர்தலில் 2,50,00,000 வாக்குகளுக்கு குறையாம நாம் வாங்கியே ஆகணும். இதை நடத்தி காட்டுவது உங்களின் பொறுப்பு. உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செஞ்சு தரது என்னுடைய பொறுப்பு. 2,50,00,000 அப்படின்னு நினைச்சு யாரும் மலைக்க வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தலா 40 அல்லது 50 வாக்குகளுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா அவ்வளவுதான், சிம்பிள். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அசைன் பண்ணி இருக்கக்கூடிய 50 வாக்குகளை பெற்று தந்தாலே போதும். நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவோம். 200 தொகுதிகள் நிச்சயம். 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கிறது தான் நம்முடைய லட்சியம். அதுக்கு முதல்ல 2 மாசம் ஓய்வை மறந்து உழைக்கணும். தேர்தலுக்குள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் 100 வாக்காளர்களை குறைஞ்சது 5 முறையாவது நேரில் சந்திக்கணும். இதை ஏன் சொல்ல தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு புது புது ஊடகங்கள் வந்தாலும் நேரில் சந்திச்சு மக்கள்கிட்ட பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்திற்கு எதுவும் ஈடாகாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு சாதனைகளை சொல்லி வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடல பண்ணணும். அப்பதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். 2021 இருந்ததை விட தமிழ்நாடு முழுக்க நமக்கான வரவேற்பும் ஆதரவும் இப்ப கூடியிருக்கு. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. பெரும் பெரும் பருந்து வரும் வரும் ஒளிஞ்சு நடிப்பினை புரிஞ்சு விரட்டுவோம் துணிஞ்சு. ரவுத்து ரந்தா சவுத் சைடு இந்தியப்பா, ஜாக்கிரதை தப்பாக்க தொட்டாக்க
உதிச்சது உதய சூரியன் பார் ஆட்டம் போட்ட கொடிய புடிச்சதால் மாற மாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதால்